Welcome to Tailo Tech channel. நீங்க நம்ம கிளாஸ்ல வந்து blouse back neck design எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக lining cloth, blouse cloth நான் வந்து back கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத வந்து neck வந்து நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். நார்மலா நம்ம ஜெனரலா மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம எந்த மாதிரி neck வேணுமோ வரைஞ்சிக்கலாம். இத வந்து நான் round neck மார்க் பண்றேன். இந்த மாதிரி நான் ரவுண்டா மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் வந்து ரவுண்டா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இத வந்து நம்ம தச்சிடலாம். இந்த ப்ளவுஸ் கிளாத்தோட சேர்த்து நம்ம இந்த லைனிங் கிளாத்தும் வச்சு நெக்க தச்சிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சிட்டு நெக் சுத்தி வந்து தச்சிட்டு திருப்பி இந்த நெக்கை வந்து நம்ம தச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம திருப்பி எடுத்துடலாம். இப்போ இந்த நெக் ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம ஓரமா தையல் போட்டுட்டே இந்த மாதிரி நம்ம நெக் ரவுண்டை வந்து தச்சிட்டோம். தச்சிட்டு இது வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சு நம்ம தச்சிடலாம். நம்ம பாட்டத்துலேயும் லைட்டாக மடித்து தையல் போட்டுடலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை வந்து நம்ம சென்டர் பார்த்துக்கலாம். வந்து சென்டர் பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி பார்டர் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ளவுஸில் வந்த பார்டரு. அது வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம டிசைனுக்காக. இது வந்து இந்த அளவுக்கு பட்டை இருக்கு பாருங்க. இது நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஓரமாக தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டு நம்ம நீடில் வச்சு உள் சைடாக விட்டு நம்ம திருப்பி எடுத்துடலாம். இந்த நீடில் வந்து நம்ம ரோப் கோத்துருக்கோம். ரோப் கோத்துட்டு இந்த ஓரத்தில் வந்து நீடில் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டு இதை நம்ம டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நீடில் உள்ளே விட்டு நம்ம இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம நீடில் உள்ளே விட்டு இழுத்தோன்னா நூல் இழுத்தா வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சென்டராக வந்து நம்ம ஒரு ஃப்ளீட் பிடிச்சிக்கிட்டே வரலாம்.
பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ளீட் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம நெக்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட் பிடிக்கலாம். இது ஒன் சைடில் வச்சு நம்ம தச்சிட்டு வரலாம். ஒன் சைடுக்கு தேவையான அளவு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து இதில் வச்சு தைக்கிறதோட தனியாக நம்ம ஃப்ளீட் பிடிச்சி தைச்சோம்னா இன்னும் நல்லா நீட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி இன்னொரு பிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இன்னொரு சைடில் வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ இது சென்டரில் வந்து இந்த மாதிரி தைச்சிருக்கோம். இது வந்து லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்டரை வந்து ஒரு சைடு வச்சு நம்ம தைச்சிட்டு வரலாம். லைட்டாக இந்த வளைவு வர இடத்துல வந்து நம்ம அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக மடித்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப நல்லா வரும். இன்னொரு சைடு நம்ம அதே மாதிரி நைஸாக மடித்து தச்சிட்டே வரலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம லேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக மெலிசாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த லேஸ் வச்சு நம்ம இந்த ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ இந்த நெக் டிசைன் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வெறும் பார்டர் வச்சு தான் நான் தச்சிருக்கேன். சாரியோட பார்டரே வந்து நம்ம ஸ்லீவ்லேருந்து கொஞ்சம் பட்டை பார்டர் வரும்போது கொஞ்சம் லைட்டாக கட் பண்ண எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. பார்டர் வச்சு நீங்கள் சிம்பிளாக நல்லா அழகாக டிசைன் பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம சென்டர் டாட் போட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் தைச்சி போடும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் சாரியோட பார்டரை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.